ஒரு படி மேல போயே சொல்றேங்க. கணவனை இழந்து ஒரு பெண் தனி ஆளாய் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீங்க நல்லா கவனிங்க. மனைவி இல்லாம கணவன் மட்டும் இருக்கிற வீட்டுல வளருகிற பிள்ளைகள், ஏன்னா அப்பா சம்பாதிக்கிறாரு, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிடுவாரு. ஆனா கணவனை இழந்து ஒரு தனி ஆளா தன் பிள்ளைகளை ஆளாக்க நினைக்கிற ஒரு பெண்ணை இந்த சமூகம் என்னென்ன சொல்லி கூப்பிடுங்க, என்னென்ன சொல்லி கூப்பிடும். எங்க குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, அலுவலகத்துல அவ முறைப்படி அவ அனுபவத்துல அவ எக்ஸ்பீரியன்ஸ்ல அவ ஆற்றல்ல பதவி உயர்வு வாங்கியிருப்பா. என்ன தெரியுமாங்க சொல்லும் இந்த சமூகம்? அவ எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு எங்களுக்கு தெரியாதா? ஒற்றை வார்த்தையில் பெண்ணின் வளர்ச்சியை பொசுக்குகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்குங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் அதிகமா எங்க தெரியுமாங்க சிக்கி தவிக்கிறா? புகுந்த வீடா பிறந்த வீடான்னு வர்ற இடத்துல இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா, தனக்கு பாதுகாப்பா இருந்த அண்ணன் தம்பி, ஆனா தான் வீட்டுக்காரன் வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டா பதில் பேசாம பின்னாடியே போகணுங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையாங்க? இப்போ ஒரு குடும்பம் உடைபடாமல் இருக்கு, ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கு, ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க அதிகமான வலிகளை தனக்குள் தாங்கி சகித்து கொண்டு வாழுகிற சக்தி ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கிறது.